குவைத்தில் குடியிருப்பு சட்டங்களை மீறி தங்கியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 258 வெளிநாட்டினர் சிக்கினர். குவைத் உள்துறை அமைச்சகம் அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள பல இடங்களில் கடந்த தினம் நடத்திய சோதனையில் மட்டும் இவ்வளவு பேர் சிக்கியுள்ளனர். கள்ளச்சாராயம் மரணங்களை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் சோதனைகளை கடுமையாக்கியுள்ளனர். நாட்டில் சட்டவிரோதமாக சுமார் 1.5 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியுள்ளதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் செய்தி வெளியான நிலையில் தினம் தினம் நடத்தப்படும் சோதனைகள் மூலம் பிடிபடும் நபர்களை நாடு கடத்தல் மையத்துக்கு மாற்றிய பிறகு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே குவைத்தில் வசிக்கின்ற அனைவரும் தங்களுடைய சிவில் ஐடி உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை வெளியே செல்லும் போது மறக்காமல் எடுத்து செல்லவும். குவைத்தில் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் நாடு கடத்தல் உயிரிழந்த தொழிலாளர்கள் உடல்கள் தாயகம் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குவைத்தில் எத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்த அரசு மருத்துவமனையில் மற்றும் சுகாதார நிலையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் அவரவர் நாடுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் குவைத்தில் நுழைய முடியாதபடி விரல் அடையாளம் பதிவு செய்த பிறகு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு நாடு கடத்ததாகவும், அதேபோல் இதை தயாரித்த மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்த குற்றவாளிகளின் மீது கொலை வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாகவும், நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு எந்த மன்னிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி பிரபல தினசரி நாளிதழ் செய்திகள் வெளியிட்டுள்ளது. மேலும் 23க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் மரணத்திற்கு காரணமான கலப்பட கள்ளச்சாராய விபத்தில் தொடர்புடைய 4 முக்கிய குற்றவாளிகள் உட்பட 71 நபர்கள் கைது செய்யப்பட்டு அரசு பொதுத்துறை வழக்கறிஞரிடம் தொடர் விசாரணைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாளிதழ் மேலும் தெரிவித்துள்ளன. அதேபோல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட வேண்டிய பிரிவுகள் தீர்மானிக்கப்படும் மற்றும் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் நபர்கள் பலருக்கு எதிராக கொலை சட்டங்கள் பதிவு செய்யப்படலாம் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு தொழிலாளர்களின் உயிரிழப்புக்கு காரணமாக உள்ள கள்ளச்சாராயம் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் நிபுணத்துவம் பெற்ற அனைத்து குற்றவாளிகள் உட்பட அனைவரும் முழுமையாக நாட்டிலிருந்து அகற்றப்படுவதாக கடுமையான சோதனை உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னேற உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது என்றும், அதேபோல் கள்ளச்சாராயம் உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பாக தங்களுடைய பங்கு குறித்தும் கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நாளிதழ் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் குவைத் சுகாதாரத்துறை கடந்த வியாழக்கிழமை 14/8/2025 கடைசியாக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்த 23 பேர் வரையில் உயிரிழந்தனர் எனவும், 160 தொழிலாளர்கள் நாட்டின் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வெண்டிலேட்டர் சிகிச்சை மற்றும் அவசர சிறுநீரக டயசில் அளிக்கப்பட்டு வருவதாகவும், பலருக்கு கண்பார்வை முழுமையாக பறிபோனதாகவும் அறிவித்திருந்தது. அதேபோல் இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய தூதரகம் கடந்த புதன்கிழமை 13/8/2025 வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுமார் 40 இந்தியர்கள் வரையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்து உள்ளனர் எனவும், மேலும் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர் எனவும், லேசாக பாதிக்கப்பட்டவர் பலர் குணமடைந்து வருவதாகவும் அறிவித்திருந்தது. உயிரிழந்த இந்தியர்களின் கேரளா, தமிழகம், ஆந்திரா மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர். ஆனால் சிகிச்சையில் உள்ளவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட மிக அதிகமாகும் என்று நம்பகத்தக்க மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்கள் சட்ட நடவடிக்கைகளை முடித்து ஊருக்கு அனுப்பும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கள்ளச்சாராயம் குடியின் எதிரொலி குவைத் விமான நிலைய ஊழியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கட்டாயம் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் என்றும், குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கிய சில நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்கம் DGCA இது தொடர்பான அறிவுறுத்தல்களை பிறப்பித்துள்ளதாக தினசரி செய்தித்தாள் ஒன்று தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து இடையகம் வழங்கிய உரிமைகளை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இந்த சோதனை பொருந்தும் என்றும் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையின் மது, போதைப்பொருள் மற்றும் பிற வகையான போதைப் பொருட்களை உட்கொண்டுள்ளனரா என்பது தொடர்பான விரிவான சோதனையும் அடங்கும். அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் கீழ் இந்த சோதனை நடத்தப்படும். இந்த மாதம் முதல் இந்த மருத்துவ பரிசோதனை நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். போக்குவரத்து துறையால் நிறுவப்பட்ட நடைமுறைகளின்படி நடத்தப்பட்ட பரிசோதனைகளின் முடிவுகளையும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ்களின் செப்டம்பர் 4ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு DGCA நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கிடையில் சில நிறுவனங்கள் DGCA வழங்கிய தொழில்நுட்ப உரிமைகளை வைத்திருக்கும் தங்கள் ஊழியர்களை திங்கட்கிழமை முதல் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் யாராவது தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்ள மறுத்தால் முடிவு நேர்முனையாக பாசிட்டிவ் கருதப்படும் என்றும் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இன்றைய பொருதினார் இந்தியாவோட மதிப்பு 285 ரூபாய் 42 காசுகள்.
இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு $984.58. இன்றைய ஒரு கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 33 தினார் 200 ஃபில்ஸ். இன்றைய ஒரு கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 30 தினார் 400 ஃபில்ஸ். மற்றும் வேறொரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.